ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்க போகிறோம். சாரீ வந்துட்டு எப்படி நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட்டும் அண்ட் சென்டர் ப்ளீட்டும் நம்ம ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். பல்லு ப்ளீட்டும் சென்டர் ப்ளீட்டும் எடுக்க தெரியல அப்படின்னா நான் இதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் கிளியராக. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம சாரியோட சென்டர் ப்ளீட் பகுதியை நம்ம திருப்பின மாதிரி போடணும். போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மீதி இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம அதுக்கு மேலேயே ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நீட்டாக போட்டு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணும் போது அது உள்ளேயே தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டாவதாக ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி பண்ணும் போது அந்த ப்ளீட் செகண்ட் ப்ளீட் உள்ளாரவே தான் வரணும், வெளியில் வரக்கூடாது. வெளியில் வந்ததுன்னா ஃபோல்ட் பண்ணும் போது வெளியில் தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணாலும் உள்ளவே தான் ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இந்த பல்லு சைட் ப்ளீட் சப்போர்ட்டுக்கு நம்ம ஷோல்டரில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளீட் இது மாதிரி திருப்பியும் மேலே போட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட் வருது இல்லையா, நம்ம அயன் கொடுத்துருக்கோம், அந்த அயன் கொடுத்தது வரைக்கும் உள்ளேயே வச்சு நம்ம அழகாக நீட்டாக அந்த ஃபோல்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் பாக்ஸுக்கு மேலே வர மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த பின் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எட்ஜ் பாயிண்ட்டை நம்ம வைக்க போகிறோம். அந்த பின் அந்த பாக்ஸ் மேலே தான் வரணும். ஸோ அதனால் இப்போது ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ண உடனே அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் கீழே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வர ப்ளீட்ஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் மேலே வரணும். இப்போ நான் மேலே வர மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த பின் அந்த கார்னரை டச் பண்ணணும். ஸோ இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். இது மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆகிடும். இப்போ மீதி இருக்க பல்லு ப்ளீட்ஸை நம்ம ஒரு ரொட்டேட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக்கை நம்ம ஃபோல்ட் பண்ணி அந்த பாக்ஸ் ஃபோல்ட் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி வரும். அதை ஃபோல்ட் பண்ணி அந்த கேப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்ட் கலையாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.